ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்துட்டு குட்டியாக ஒரு போஸ்டர் மாதிரி பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இதை கற்றுக்கிட்டு இருக்கும்போதே நான் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வேறு தோண நான் பண்ணாமல் அப்படியே போயிட்டு இன்றைக்கி வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு போஸ்டர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே குட்டி குட்டியாக அந்த மாதிரி ஹார்ட்ஸ் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு எனக்கு கலர் காம்பினேஷன் வந்துட்டு என்ன கொடுக்கனே எனக்கு தெரியல. ரெட் அண்ட் ஒயிட் கொடுத்தா நல்லாயிருக்கும், ஆனால் எனக்கு வந்து ஒயிட் வேணாம், ரொம்ப அழுக்காயிடும். எல்லா இதுலேயுமே மோஸ்ட்டாக நான் வந்து ஒயிட்டே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்துட்டு இந்த கலர் காம்பினேஷன் பண்ணுறதுல, ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறது இதுலலாம் என்னுடைய செலெக்ஷன் ரொம்ப பேடாக இருக்கும். இப்போ என்ன கலர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா, இந்த டபுள் கலர் வந்துட்டு நான் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இந்த டபுள் கலரே எடுத்துக்க போகிறேன். இதை வந்துட்டு நான் இந்த ஹார்ட்டில் கொடுக்க போகிறேன். அப்புறம் இப்போ வந்து இந்த ஹாபி ஸ்டோர்லேருந்து வாங்கினோம்ல இந்த டபுள் கலர், யூனிகார்ன் டபுள் கலர், இதையும் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குமோ தெரில, கண்டிப்பாக கேவலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா ட்ரை பண்ணுவோம். டபுள் கலர் யூஸ் பண்ணணும் இப்போது. அதுதான் வாங்கின நாள்லேருந்து இதை எப்படா யூஸ் பண்ணுவோன்னு அப்படியே பொக்கிஷமாக வச்சுட்டே இருக்கேன். இப்போ வந்துட்டு நீடில் பிக் பண்ணிக்கலாம். என்ன நீடில்? உட்டனில் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த உட்டனில் வந்து ரொம்ப சின்ன சைஸ் கிடையாது. அதனால தான் நான் வந்து இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு ரொம்பலாம் ஸ்மூத்தாக இல்லை. இந்த குட்டி நீடில் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வளைஞ்சு ஒரு குட்டி டேமேஜ் இருக்குது. இதோட குவாலிட்டி ஒரு சில கேட்டிங்க. எப்போவுமே நான் பெஸ்ட் வந்து இந்த உட்டன் தான் சொல்வேன். ரீசெண்டாக இது எதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா, இந்த 2mm நீடில் வந்து இதில் இருக்குது, இந்த பர்பிள் நீடில் இருக்குது. ஆனால் இதோட சைஸ் வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால் நான் இதை வச்சு யூஸ் பண்ணுறேன். ஆனால் கஷ்டப்பட்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயே எனக்கு அந்த 5 நீடில் வந்துருந்துச்சுன்னா இதை தவிர நான் வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். சைஸ் இல்லாததுனால நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். டூ 2.5mm நீடில் வந்து நான் எடுத்துக்கிறேன். யான் வந்துட்டு இது வந்து லைட் வெயிட் யான், 3வது சைஸில் வருமே, அது எடுத்திருக்கேன். இது என்னன்னா எனக்கு தெரியல. இதுவும் கொஞ்சம் கிட்டத்தட்ட பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது ஒரே லெவலில் தான் இருக்குது. ஒன்றா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து PLY ரொம்ப கம்மி, 2 தான் இருக்குது. இது வந்து எவ்வளோ இருக்குது நானும் பிரித்து பார்க்கல. இது எப்படி நான் பண்ண போகிறேன்னா, இந்த அவுட்டர் லேயர் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி தூக்குனாப்புலையும், இது வந்து பள்ளமாக இருக்கிற மாதிரியும் நான் வந்துட்டு பண்ண போகிறேன் உள்ளது. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீடில் வந்து ஒரு 2.5 அந்த ரேஞ்சுக்கிட்ட வச்சுக்க போகிறேன். எக்ஸாக்டாக 2.5 இருக்கான்னு தெரில, 1-2 முன்ன பின்ன இருக்கும், அது மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த அவுட்டர் லேயரில் உள்ள ஹார்ட்டு, அப்புறம் இதுக்கு கீழே உள்ளது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டில் வந்து பாதி வந்து இந்த சைடு வந்திருக்கு, இந்த சர்க்கிளுக்கு இங்கே இந்த பாதி இந்த சைடு வந்திருக்கு.
ஸோ இந்த பாதி மட்டும் தான் நான் வந்து இந்த லென்த்தில் பண்ண போகிறேன். இது எல்லாமே வேறு லென்த்தில் வரும். அது மாதிரி இந்த ஹாஃபு, இந்த ஹாஃபு, அப்புறம் இது உள்ளே வர்ற ஃபுல்லு, இந்த மாதிரி இந்த லைனுக்கு இங்கே வர ஹாஃப் எல்லாம் ஒரு லென்த்து. அதை மெயின்டைன் பண்ணி அப்படியே போடணும். Here is the look. இந்த டபுள் கலர் வந்துட்டு பார்க்கறதுக்கு இப்படி தான் க்யூட்டாக வருது. பார்க்க அழகாக தான் இருக்குது. இங்கே ஏதோ நான் எழுதி வச்சுருக்கேன்னு அதெல்லாம் நோட் பண்ணாதீங்க. இது பழசு ஏதோ ஒன்று பண்ணி ரஃப்பாக இதாகிடுச்சுனால அது வந்து சொதப்பிச்சதுனால அதை அப்படியே விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து பேக் சைடு. பின்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த கலர் காம்பினேஷன் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப பேடாக தான் தெரியுது. நான் இப்படி வரும்னு எதிர்பார்க்கல. ஒரேடியாக ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒயிட்டு, பிங்க்கு அப்படி வந்துகிட்டே இருந்து இப்போ தான் கொஞ்சம் அந்த கலர் பர்பிள் வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லா கலரும் உடனே வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட டெக்ஸ்டர் பார்க்க சூப்பராக இருக்குது. பட் கலர் காம்பினேஷன் பேடாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு நீடலோட லென்த் வந்து ஒரு 1.5 கிட்ட வச்சுக்கிட்டேன். 1.5 or 6 or 7 அந்த ரேஞ்சில் இருக்குது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. இந்த லென்த்து ரொம்ப கம்மியாக பண்ணால் இதுதான் ஒரு பிரச்சனை. பஞ்ச் ஆகவே லூப் நிற்காது. இப்படி வந்துகிட்டே இருக்கும். அப்போ லென்த் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும். 2 வச்சுருவேன். இப்போ ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா ஃபெஃபிகால் போட்டுட்டு அதை ஃபுல்லாக கையாலேயோ இல்லை ஒரு ஸ்ப்ரெட்டர் வச்சா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் அந்த நூல் வந்துட்டு பிரிந்து வராமல் இருக்கும். நான் எப்போவுமே இந்த க்ளூ போடுறது வந்து நைட்டு தான் வச்சுப்பேன். ஏன்னா நைட்டு அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் தான் அடுத்து வந்து கட் பண்ணுறதோ இல்லை அடுத்த ஒர்க்கோ நான் பண்ணுவேன். நல்லா அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக கேப் விட்டுட்டு எப்போவும் ஒட்டா கட் பண்ணுவேன். இது வந்து சர்க்கிள் தானே, அதனால ஃபோல்ட் பண்ணி ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியாக கட் பண்ணிட்டு க்ளூ போட்டு ஒட்டி விட்டேன். நல்லா நான் நினச்ச மாதிரியே நீட்டாக வந்துருச்சு. இந்த தடவை சர்க்கிளாக இருக்கனால நீட்டாக வந்துச்சு. வேறு டிசைன்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு இதெல்லாம் பர்ஃபெக்டாக வராது. ஒட்டா கட் பண்ணி விட்டுருவேன்.
ஃபுல்லாக மடித்து ஒட்டினதுக்கப்புறம் வெளியே எதுவுமே தெரியாமல் இப்படி தான் நீட்டாக இருக்குது. இனிமேல் இதில் வந்துட்டு அப்படியே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபெல் ஷீட்டில் போட்டுடலாம். நார்மலான க்ளூலாம் யூஸ் பண்ணுறத விட இந்த க்ளூ கன் யூஸ் பண்ணுறது வந்து டக்குன்னு ஒட்டிக்குது, ஈஸியாகவும் இருக்குது நமக்கு. அதனால் நீங்களாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா க்ளூ கன் வாங்கிக்க சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மற்ற இதெல்லாம் ஒட்டுறதுக்கு நம்ம ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் டக்குன்னு ஸ்டிக் ஆகுது. அதுக்கப்புறம் ஒட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா டக்குன்னு காஞ்சிடும். அதுக்கப்புறம் அதே அளவுக்கு லெவலாக கரெக்டாக சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். சடா! நம்மளோட மக்ராக் ரெடி ஆயிடுச்சு. கலர் எப்படி இருக்க போதோன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இப்போ பார்த்துட்டே இருக்கணும் போல் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த மக்ராக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் போயிட்டு வரேன். டாடா, பை பாய்.